நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூன் 18 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 17ங்க, அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாமா? மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த வார கிரகங்கள் மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியில் ஆட்சி இடத்தில் இருந்தார், ஆனால் அது கூட பெரிய ஸ்தான பலம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதை விட 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஸ்தான பலம். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது அந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ இந்த மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் மாபெரும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு, அதாவது உதாரணமாக வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏதோ ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க, பெரிய லெவலில் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்தில் சூரியன் 3 நாள் இருக்கார். இப்போது அடிவயிறு என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்ற அடிவயிற்றில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைந்து நல்ல காசு பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி 6ஆம் இடம் குரு பார்வை. வெளிநாடு செல்ல விருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் குரு பார்வை உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படலாம். நீங்கள் வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். இருந்த போதிலும் குறைவொன்றும் இல்லை. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மீன ராசிக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயமே இது தாங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் நம்பி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யுங்கள், அல்லது தொழிலை மாற்றி அமையுங்கள். இல்லை புதுசாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும்.
இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் வரல, எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. புதுசாக வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பெறுவீர்கள். இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்கு நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 10ஆம் இடம் குரு பார்வை ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.